ஒரு காலத்துல ஒரு சாமானியன் ஐஸ் வாங்கணும் அப்படின்னா டாக்டர் சர்டிபிகேட் இருந்தா தான் அதை வாங்கவே முடியுமா? வேடிக்கையா இருக்குல்ல? பார்ப்போம். 1833 ஃப்ரெட்ரிக் டியூட்டர், கரெக்ட் தானே? ஓகே. ஃப்ரெட்ரிக் டியூட்டர் அப்படிங்கிறவர் அமெரிக்காவில் போஸ்டன் நகரத்தில் இருக்கிற ஏரியில ஐஸ் இருக்கிறத கவனிச்ச டியூட்டர், இந்தியாவிலேருந்து கொள்ளடிச்சிட்டு வர்ற கப்பல் திருப்பி இந்தியா போகும்போது எம்டியா தானே போகுது, இந்த ஐஸை வெட்டி அதில் ஏற்றி அங்கே கொண்டு போய் மறுபடியும் அதையும் வியாபாரம் பண்ணலாமே அப்படின்னு ஞானத்தில் அவருக்கு தோன்றி இருக்கு. அதை ஊர் மக்கள்கிட்ட சொல்லும் போது இது முட்டாள்தனமான ஐடியான்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணி சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் தலைவர் விடலை. டியூட்டர் என்ன பண்றாரு, 23 வயசுல அந்த ஐஸ் கட்டிகளை அந்த எம்டியா போற கப்பலில் ஏற்றி 6 மாசம் பயணத்துக்கு பிறகு இந்தியா கொண்டு போய் பெங்கால்ல சேர்க்கிறாரு. அதன் பிறகு $4500 அந்த வியாபாரத்தில் அதை பண்ணியும் காட்டுறாரு. இதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறைய வருது. இங்கேருந்து கப்பலில் எடுத்துட்டு போகும்போது ஐஸ் பாதி உருகிறது, முக்காவாசி போயிடுது. அதுக்கு பிறகு 2-3 தடவை ட்ரை பண்ணி வைக்கல சுற்றி எடுத்துட்டு போறது, இது மாதிரியான நிறைய முயற்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 830க்கு பிறகு ஒரு 5 வருஷம் அந்த பிசினஸை இந்தியாவில் பீக்கில் கொண்டு போக வச்சுட்டாரு. அதன் பிறகு கல்கத்தா, மும்பை, சென்னை 3 இடங்கள்ல முக்கிய குடோன்களை அமைக்கிறாரு. அங்கேருந்து பிசினஸ் விரிவடையுது. பயங்கரமா சம்பாதிக்கிறாரு டியூட்டர். பெங்கால்ல முத ஐஸை பார்த்தா நம்ம மக்கள் போய் தொட்டு பார்த்துட்டு இது என்ன மாயஜாலம் மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியப்பட்டிருக்காங்க. சில பேர் இப்படி எல்லாம் டவுட் கேட்டிருக்காங்க. ஐஸ் கட்டியை கொண்டு போய் மண்ணில் வச்சா இது முளைச்சு மரமாயி ஐஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துருமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஐஸ் ஒருத்தன் திருடிட்டான்ட்டு அவன் மேல கேஸ் எல்லாம் போட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஐஸ் மேல மோகம் ஆயிருந்திருக்கு. பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் இங்க இருந்த மன்னர்களுக்கும் ஐஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காலப்போக்கில் மற்ற ஆட்களுக்கு அது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கிற ஐஸ் வந்து ஒரு 4 அண்ணாங்கிற மாதிரி விற்க ஆரம்பிச்சாச்சு. மற்றவங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்னா ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பயோஸ்கோப் மேல கட்டியிருந்திருக்காங்க. அதுலேருந்து ஒரு 1870 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் வந்து பீக்ல போயிருந்திருக்கு ஐஸ் பிசினஸ். அதன் பிறகு பெங்கால்லையே செயற்கையா ஐஸை உருவாக்க முடியும்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு காட்டினோன்னு ஃப்ரெட்ரிக் டியூட்டருக்கு பண்டுமுருகன் வாழ்க அப்படிங்கிற மாதிரி பிசினஸ் புடிங்கிட்டு போயிட்டு 5 வருஷத்துல மொத்த குடோனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்தியால இருந்த 3 முக்கிய குடோன் நான் சொல்லியிருந்தேன்ல, கல்கத்தா, மும்பை, சென்னை 3 இடத்துல இவர் கட்டின குடோனு 2 இடத்துல இல்ல. நம்ம சென்னையில மட்டும்தான் இருக்கு. அது இப்ப எங்க இருக்குன்னா மெரினா பீச்சுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னைக்கு நம்ம சொல்லப்படுற விவேகானந்தர் இல்லம், அதுதான் அந்த ஐஸ் ஹவுஸ்.